சாந்தி. 5/4/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது பெயர் ரூபத்தின் நோயிலிருந்து காத்து கொள்ள வேண்டும். தலைகீழான கணக்கை உருவாக்க கூடாது. ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். கேள்வி: பாக்கியசாலி குழந்தைகள் எந்த ஒரு முக்கியமான முயற்சியின் மூலம் தங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி விடுகின்றார்கள்? பதில்: பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். மனம், சொல், செயலின் மூலம் யாருக்கும் துக்கம் கொடுப்பது இல்லை. குளிர்ச்சியாக இருந்து நடப்பதின் மூலம் பாக்கியம் உருவாகி விடுகின்றது. இது உங்களுடைய மாணவ வாழ்க்கையாகும். நீங்கள் இப்பொழுது ஏமாற்றம் அடையக்கூடாது. அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். பாட்டு: நீங்கள்தான் தாயும் தந்தையும் நீங்களே. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய அனைவரும் முரளி கேட்கின்றார்கள். எங்கெல்லாம் முரளி செல்கின்றதோ, யாருடைய மகிமை பாடப்படுகின்றதோ அவர் ஒன்றும் சாக்காரத்தில் இல்லை. நிராகாரமானவரின் மகிமை என்பதை அனைவரும் தெரிந்துள்ளார்கள். நிராகாரமானவர் சாக்காரத்தின் மூலம் இப்பொழுது நேரடியாக முரளியை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது ஆத்மாக்களாகிய நாம் அவரை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் என்றும் சொல்லலாம். ஆத்மா மிகவும் சூக்ஷ்மமானது ஆகும். இந்த கண்களின் மூலம் பார்ப்பதற்கு தெரியாத ஆத்மாக்களாகிய நாம் சூக்ஷ்மமானவர்கள் என்பதை பக்தி மார்க்கத்திலும் தெரிந்துள்ளார்கள். ஆனால் ஆத்மா என்பது என்ன என்று முழுமையான ரகசியம் புத்தியில் இல்லை. பரமாத்மாவை நினைவு செய்கின்றார்கள். ஆனால் அவர் என்ன பொருளாக எந்த உருவத்தில் இருக்கின்றார் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. நீங்களும் தெரிந்திருக்கவில்லை. இவர் ஒன்றும் லௌகீக டீச்சரோ அல்லது லௌகீக உறவோ இல்லை என்ற நிச்சயம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கின்றது. பாபா நம்மளுக்கு லௌகீக தந்தையோ அல்லது லௌகீக டீச்சரோ கிடையாது. உலகத்தில் எப்படி மற்ற மனிதர்கள் இருந்தார்களோ அப்படி இந்த தாதாவும் பிரம்மா பாபாவும் இருந்தார். நீங்கள்தான் தாயும் தந்தையும் நீயே. துமே ஹோ மாதா பிதா துமே ஹோ, துமே ஹோ பந்து சகா துமே ஹோ. தாயும் நீயே, தந்தையும் நீயே, அதே சமயத்துல நல்ல நண்பனும் நீயே, அனைத்து உறவும் நீயே. அப்படிலாம் பக்தியில பாடியிருக்காங்க. இது சிவ தந்தையினுடைய மகிமைதான் பாடப்பட்டுள்ளது. அம்மையப்பன்னு சொல்றது சிவ பாபாவை தான் குறிக்கின்றது. மகிமை பாடும் பொழுது மேலே இருக்கின்றார், கடவுள் மேல இருக்கிறார அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டு மகிமை பாடுகின்றார்கள். இப்பொழுது பாபா கூறுகின்றார், நான் இவருக்குள் பிரவேசம் செய்துள்ளேன். நான் தான் இவருக்குள் இருக்கின்றேன். பிரம்மா பாபாவுக்குள்ள இருப்பது சிவ தந்தையே. இப்பொழுது அவர் இந்த சரீரத்திற்குள் இருக்கின்றார். யார் நிராகாரமானவராக இருந்தாரோ அவர் இப்பொழுது சாக்காரத்துல பௌதீக உடலில் விட்டார். அவர் தான்
குழந்தைகளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அவர் என்ன கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை உலகம் தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று புரிந்துள்ளார்கள். அவர் ராஜ் யோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார் என்று சொல்லிவிடுகின்றார்கள். நல்லது, பாபா என்ன செய்கின்றார்? நீங்கள் தாயும் தந்தையும் என்று பாடினீர்கள். ஆனால் அவரிடமிருந்து என்ன மற்றும் எப்பொழுது கிடைக்கின்றது என்ற எதையுமே தெரிந்திருக்கவில்லை. கீதையை கேட்டால் என்றால் கிருஷ்ணரின் மூலம் ராஜ யோகத்தை கற்றோம் என்று புரிந்து கொண்டார்கள். பிறகு அவர் எப்பொழுது வந்து கத்துக் கொடுப்பார்? இது யாருக்குமே தெரியவில்லை. அதுவும் கவனத்தில் வந்திருக்கும். இந்த சமயத்துல மகாபாரத சண்டை, இப்ப ஆக்சுவலா நாமளே ஒரு போர்க்களத்துல தான் இருக்கிறோம். மகாபாரத போர் அப்படின்றது 5% நல்ல பாண்டவர்களுக்கும் 100% கெட்ட கௌரவர்களுக்கும் நடக்கிற யுத்தமா காமிச்சிருக்காங்க. அதாவது 5 பாண்டவர்கள் 100 கௌரவர்கள். ஆனா 5% தான் நல்ல குணங்கள் இருக்கு, 100% தீய குணங்கள் இருக்கு. இப்ப மனசுல கூட பாசிட்டிவ் தாட்ஸ் 5% தான் இருக்கு, நெகட்டிவ் வேஸ்ட் 100% இருக்கு. இப்ப நல்லதுக்கும் நெகட்டிவ்க்கும் நடுவுல நடக்கக்கூடிய மிகப்பெரிய யுத்தம் பாசிட்டிவ் தாட்ஸ்க்கும் நெகட்டிவ் தாட்ஸ்க்கும் நடுவுல இப்ப மனம் ஒரு போர்க்களமா இருக்கு. அதுல நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் யுத்தம் நடக்குது. பாசிட்டிவ் தாட்ஸ் ஆத்மாவுடைய சுய தர்மம், நெகட்டிவ் தாட்ஸ் அதர்மம். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடுவுல ஒரு போர் நடக்குது. அதாவது இந்த சமயம் அதே மகாபாரத போர் தான். கண்டிப்பாக கிருஷ்ணருடைய சமயமாக இருக்கும். அதே வரலாறு புவியியல் மீண்டும் நடைபெறும். நாளுக்கு நாள் புரிந்து கொள்வார்கள். கிருஷ்ணர் அப்படிங்கிறத அந்த சோல் இருக்கு இந்த டைம்ல. ஆனா கீதை உபதேசம் பண்ணது அந்த கிருஷ்ணரோட சோல் உடம்புல, அதாவது பிரம்மா பாபா உடம்புல சிவ தந்தை கீதை உபதேசம் பண்றாரு. ஆனாலும் கிருஷ்ணரோட சோல் இருக்கு இந்த மகாபாரத சமயத்துல. கண்டிப்பாக அந்த வரலாறு புவியியல் மீண்டும் நடைபெறும். நாளுக்கு நாள், இன்றைய நாள்ல புரிஞ்சிக்காதவங்க கூட நாளுக்கு நாள் ஆக ஆக புரிந்து கொள்வார்கள். கண்டிப்பாக கீதையின் பகவான் இருந்திருக்க வேண்டும். சரியாக மகாபாரத போர் பார்ப்பதற்கு தெரிகின்றது. கண்டிப்பாக இந்த உலகத்திற்கு கூட முடிவு என்பது ஏற்படும். பாண்டவர்கள் மலை மீது சென்று விட்டார்கள் என்று பக்தியில் காட்டுகின்றார்கள். எனவே அவர்களுடைய புத்தியில் விநாசம் முன்னால் வந்திருக்கும். 5 பாண்டவர்கள் இந்த மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா 36 வருஷம் ஆட்சி புரிவார்கள். அதற்கப்புறமா கலியுகத்தோட சீனரி எல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா இனி கலியுகம் வரப்போதுன்னு தெரிஞ்சிடும். கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்பாங்க, நீங்க போர்க்களத்துல ஒரு கீதை உபதேசம் பண்ணீங்கல்ல, அது இப்ப பண்ணுங்க, எங்களுக்கு ஏதோ மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இப்ப டைம் இல்லை, நான் மறந்துட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவாரு. பக்தியில அப்படிதான் காமிச்சிருக்காங்க. கிருஷ்ணர் தான் கீதை உபதேசம் பண்ணாரு. அதே கிருஷ்ணரை திருப்பி 36 வருஷம் கழிச்சு கேட்கும் பொழுது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்வாரு. அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க உயிரோடவே நாங்க சொர்க்கத்துக்கு போறோம்னு கிளம்புவாங்க. அப்ப மலை மேல போகும் பொழுது ஒருத்தரா விழுந்துருவாங்க. கடைசியில தர்மர் மட்டும் அந்த ஒரு நாயோட மேல போவாரு அப்படின்றது பக்தி மார்க்கத்துல காமிச்சிருக்காங்க. கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல, சிவன் தான் என்று உங்களின் மூலம் கேட்டதிலிருந்து தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். உங்களுடைய புத்தியில இந்த விஷயம் உறுதியாக இருக்கின்றது.
கீதை உண்மையிலே மிகப்பெரிய சாஸ்திரம். அந்த அந்த கீதையை கிருஷ்ணர் உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் போர் ஓகே, போர் முடிச்சதுக்கு அப்புறம் கலியுகமா வரணும். கலியுகத்தோட அறிகுறி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கறதே. அப்ப இந்த போர் கடைசியில எங்க நிக்குது? துவாபர யுகம் கீதை உபதேசம் கேட்டதுனால கலியுகமா மாறி இருக்கு. உண்மையிலே கலியுக எண்டுல சிவ பரமாத்மா கீதை உபதேசம் பண்ணி கலியுகத்தை சத்தியுகமாக மாற்றுகின்றார், மனிதனை தேவனாக மாற்றுகின்றார். கீதையின் பகவான் கிருஷ்ணர் இல்லை, சிவன் தான் என்ற விஷயத்தை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். கீதையில அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, 5 தத்துவங்களை அதீன் பண்ணிட்டு நான் பரகாய பிரவேசம் செய்கின்றேன். யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் உடம்புல தாங்க இருக்கிறாரு. யார் உடம்புல வந்தாரு? பர பிளஸ் காயே அப்படின்னா வேறொருத்தவங்க உடம்புல என்டர் ஆகுறேன். அது கூட ஒரு வயோதிக உடம்புல வரேன். இதெல்லாம் கீதையில இருக்கு. இப்போ வயோதிக உடம்பு கிருஷ்ணருக்கு கிடையாது. பரகாய பிரவேசம்ன்றது வேறொருத்தவங்களோட உடம்புல கிருஷ்ணர் வரல, அவருக்குன்னு சொந்த உடம்பு இருக்கு. அப்ப யாரு கீதை சொன்னது? யாரு சொல்லியிருப்பாங்க? அப்புறம் அந்த கீதையிலே இருக்கு, நான் நிராகாரமானவன், ஜோதி சொரூபமானவன், ஒளியானவன் அப்படின்னா எப்படிங்க அது? கிருஷ்ணருக்கு தான் உடம்பு இருக்கே. அப்ப கீதை நல்லா படிச்சாலே கீதை சொன்னது சிவபாபான்னு புரிஞ்சிடும். அந்த கீதையிலே இதுக்கெல்லாம் ஆன்சர் இருக்கு. அதனால யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம், கீதையோட நாயகன் சிவ பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருமே சொல்ல மாட்டார்கள். கீதையின் பகவான் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார் என்றால் இதன் மூலம் ஏதோ ஒண்ணு நடக்கணும்ல. கீதை இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கோடி சாஸ்திரத்திலும் சர்வசிரேஷ்ட சிரோன்மணி. அந்த கீதை உபதேசம் கேட்டா நம்ம லைஃப் என்னவா மாறும்? ஏதோ ஒண்ணு நடக்கணும்ல. நரன்ல இருந்து நாராயணனாக மாற முடியும் கீதை உபதேசம் கேட்கறதுனால. மனிதன் என்பவன் தேவதை ஆகலாம் கீதை உபதேசம் கேட்கறதுனால. நரகம் ஸ்வர்கமா மாறும் கீதையினால. கலியுகம் சத்தியுகமாக மாறப்போகுது. யுக பரிவர்த்தனை நடக்க போகின்றது. இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் ஸ்வர்க்கத்தில் இருந்தது அல்லவா? இப்பொழுது அந்த சொர்க்கமும் இல்லை, எனவே நாராயணனும் இல்லை, தேவதைகளும் இல்லை, சித்திரம் மட்டும் இருக்கின்றது. இதன் மூலம் இவர்கள் இருந்துவிட்டு வாழ்ந்துவிட்டு சென்றார்கள் என்பதை புரிந்து கொள்கின்றார்கள். இவர்கள் சென்று எத்தனை ஆண்டுகள் ஆகின்றன என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். உங்களுக்கு உறுதியாக தெரியும், இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது கடைசியாகும். சண்டையும் முன்னால் நிற்கிறது. பாபா நமக்கு படிப்பித்து கொண்டு இருக்கின்றார் என்பதை தெரிந்துள்ளீர்கள். அனைத்து சென்டர்களிலும் படிக்கின்றார்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் படிப்பிக்கின்றார்கள். படிப்பிப்பதற்கான யுக்தி மிகவும் நன்றாக இருக்கின்றது. சித்திரங்களின் மூலம் நல்ல புரிதல் விளக்கம் கொடுக்க முடியும். முக்கியமான விஷயம், கீதையின் பகவான் சிவனா அல்லது கிருஷ்ணரா? யாரு? நிறைய வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா? சத்கதையை வழங்கும் வள்ளல் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் அல்லது ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் சிவனா அல்லது கிருஷ்ணரா? யாரு? 3 விஷயங்களின் முடிவே முக்கியமானது ஆகும். இதில்தான் பாபா அதிக அழுத்தம் கொடுக்கின்றார். இது மிகவும் நன்றாக இருக்கின்றது என்று தங்களுடைய கருத்தை எழுதி கொடுக்கின்றார்கள். ஆனால் இதன் மூலமாக எந்த விதமான பலனும் இல்லை.
உங்களுடைய முக்கியமான விஷயம் என்னவோ அதில் அழுத்தம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய வெற்றியும் இதில்தான் இருக்கின்றது. பகவான் ஒருவர்தான் என்பதை நீங்கள் நிரூபித்து சொல்கின்றீர்கள். கீதையை சொல்பவர்களுக்கும் பகவான் ஆகிவிட்டார்கள் என்பது கிடையாது. கீதை யார் வேணாலும் சொல்லலாம். கீதை சொல்றவங்களாம் கடவுளாயிட முடியுமா? கீதை முதல்ல யாரு சொன்னாரு? காட் சிவா. அவரு கடவுள். ஓகே, அதுல எந்த டவுட்டும் வேணாம். கீதையின் நாயகன் சிவ பரமாத்மா. ஆனா யாரெல்லாம் அந்த கீதை சொல்றாங்களோ எல்லாரும் கடவுளாக முடியுமா அப்படின்னா நிச்சயம் முடியாது. கீதையை சொல்பவர்களும் பகவான் ஆகிவிட்டார்கள் என்பது கண்டிப்பா கிடையாது. பகவான் இந்த ராஜ யோகம் மற்றும் ஞானத்தின் மூலம் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பாபா புரிய வைக்கின்றார். குழந்தைகளோடு மாயையின் சண்டை நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது வரை கர்மாதீத நிலையை யாருமே அடையவில்லை. முயற்சி செய்து செய்து கடைசியில நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். எந்த வாடிப்போகும் தளர்வடையும் நிலையும் வராது. இப்பொழுது தலைகளில் அதிக பாவ சுமை இருக்கின்றது. இந்த பாவ சுமை அதிகமா இருக்கிறதுனால நம்ம சின்ன பிரச்சனை வந்தா கூட நம்மளுக்கு பெருசா தோணுது. ஏன்னா ஏற்கனவே பாவ சுமை சுமக்கிறதுனால சின்னதெல்லாம் பெருசா தெரியுது. அது பெருசெல்லாம் எப்ப சின்னதா தெரியும்னா தலையில பாரமே இல்லைன்னா பெரிய விஷயத்த நம்மளால சின்னது பண்ண முடியும். ஆனா பெரிய பாரம், பாறாங்கல் மாதிரி தலை பாரமா இருக்கு. காரணம் பல பிறவைகளோட பாவ சுமைகள். அது சரி பண்ணாத வரைக்கும் சின்னதெல்லாம் நம்மளுக்கு பெருசா தான் தெரியும். நாம மலை மேல ஏறக்கூடிய பயணம் ஆன்மீக பாதை அப்படிங்கிறது. தலையில வேற மூட்டை மூட்டையா பாரத்தை வச்சிருக்கோம், பாவங்களோட சுமைகள். இதுல நம்ம மலை ஏறினா என்ன ஆகும்? அப்பதான் ஜான் ஏறினா முழம் சறுக்குது. அதனால இந்த பாவ மூட்டைகளை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அது நினைவின் மூலம்தான் இறங்கும் பாவ மூட்டை. எவ்வளவு பாபா நினைக்கிறோமோ அவ்வளோ ஆத்மால இருக்கிற அந்த தேவையில்லாத குப்பை கூலங்கள் நீக்கப்படும். பாபா முயற்சியின் யுக்திகளை கூறியுள்ளார். நினைவின் மூலம்தான் பாவம் அழிகின்றது. நிறைய பாபா திட்டுறாரு. நிறைய முட்டாள்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பாபா நினைவில் இல்லாத காரணத்தினால, பாபா நினைவுல யார் திட்டுறாரு அப்படின்னா சில பேர் இருக்காங்க, முட்டாள் மாதிரி இருக்கிறாங்க. கடவுளே கிடைச்சிட்டாரு. இறை அன்பு 5000 years ஒன்ஸ் தான் கிடைக்கும். அது தூய்மையான அன்பு. இந்த அன்பு மன காயங்களுக்கெல்லாம் மருந்தா இருக்கக்கூடியது. மலை மாதிரி டெஸ்ட் பேப்பர் வந்தா பஞ்சா பறக்க வைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இறை அன்பு 5000 years ஒன்ஸ் தான் கிடைக்குது. அதை புரிஞ்சிக்காம யார் மனிதனுடைய பெயர் உருவத்துல போய் அந்த அன்புல போய் மாட்டுறாங்கல்ல, அதாவது கடவுள் கிடைச்சிட்டாரு, கிடைக்காம போய் மாட்டினவங்க உலகமே அப்படி இருக்கு, அது வேற விஷயம். பாபா கிட்ட வந்துட்டு பாபா நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த இறை அன்பையும் அனுபவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறைவனை விட்டு மனித அன்பு பின்னாடி போறாங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி ஒரு முட்டாள உலகத்துல யாருமே கிடையாது. அவங்களதான் பாபா முட்டாள்னு சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு நிறைய முட்டாளுங்களாம் குழந்தைங்களா இருக்கு அப்படின்னு திட்டுறாரு. அவர்கள் பாபா நினைவில் இல்லாத காரணத்தினால பெயர் ரூபத்தில் மாட்டிக்கிறாங்க. மனுஷங்களை பின்னாடி போறாங்க. கடவுளை நினைக்கிறது இல்ல, மனுஷங்களை நினைக்கிறாங்க. முக மலர்ச்சியோடு யாருக்கும் புரிய வைக்க வேண்டும். அது கூட கடினமாகும். இன்று யாருக்கோ புரிய வைத்தார்கள், நாளை ஏமாற்றம் வருவதன் மூலமாக குஷி காணாமல் போய் விடுகின்றது. மாயையின் சண்டை நடக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மற்றபடி அழுவது, அடித்துக் கொள்வது,
இந்த அப்படியே நெஞ்சில எல்லாம் அடிச்சுட்டு அழுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அமைதியற்று பேசுறது, இதெல்லாம் பிகேஸ் பண்ணக்கூடாது. மாயை செருப்பால அடிக்குது. ஆகையினால முயற்சி செய்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். செருப்பால அடிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாடி கான்சியஸால அடி வாங்குறதுன்னு அர்த்தம். பாபாவின் நினைவின் மூலம் மிகுந்த குஷி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாபா எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளோ சந்தோஷமா மனசு இருக்கும். வாயிலிருந்து உடனே வார்த்தை வரும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறதற்காக பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். படைப்பவராகிய தந்தையின் அறிமுகம் உள்ள ஒரு மனிதர் இந்த உலகத்துல ஒருத்தர் கூட கிடையாது. மனிதர்களாக இருந்து கொண்டு தந்தையை தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அவர்கள் விலங்குகளை விட மோசமானவர்கள். கீதையில் கிருஷ்ணருடைய பெயரை போட்டு விட்டார்கள் என்றால் பாபாவை எப்படி நினைவு செய்வது? இந்த பெரிய தவறைத்தான் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். கீதையில கிருஷ்ணர் இருக்கிறாரு, அதனால கிருஷ்ணர் கீதையை சொல்லல, சிவன் தான் கீதையை சொன்னாரு. இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிக்க சொல்றாரு. கீதையின் பகவான் சிவ் பாபா அவர்தான் ஆஸ்தியை கொடுக்கின்றார். என்ன ஆஸ்தி கொடுக்கிறாரு? முக்தி, ஜீவன் முக்தியோட ஆஸ்தி கொடுக்கிறாரு. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களின் புத்தியில இந்த முக்தி, ஜீவன் முக்தி, இந்த பாயிண்ட்லாம் நிற்பதே கிடையாது. அவர்களுடைய கணக்கு வழக்குகளை முடித்து விட்டு சென்று விட்டார்கள். கடைசியில கொஞ்சம் அறிமுகம் கிடைக்கும், இருந்தாலும் தங்களுடைய தர்மத்தில் தான் செல்வார்கள். உங்களுக்கு சிவ தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். விகர்மங்கள் விநாசம் ஆகிவிடும். இருந்தாலும் தலைகீழான எதிர்மாறான தொழிலை செய்து விடுகின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய நிலை இன்றைக்கு என்னுடைய நிலை வாடி போனதாகி விட்டது, பாபாவை நினைவு செய்யவில்லை என்று பாபாவுக்கு சில பேர் கடிதம் எழுதுகின்றார்கள். நினைவு செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக வாடி போவீர்கள். அதுக்கு பாபா சொல்றாரு, நீ பாபா நினைக்கலன்னா இப்படி வாடி வதங்கிதான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. இது இறந்தவர்களின் உலகமே ஆகும். அனைவரும் இறந்து விட்டார்கள். உயிரோட இறந்துட்டாங்க. இறந்துட்டவங்க தான் நடைப்பிணமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பாபாவுடையவர்களாக ஆகியுள்ளீர்கள் என்றால் பாபாவின் கட்டளை என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மம் விநாசம் ஆகிவிடும். அதை நம்ம ஸ்ரீ பாபாவோட குழந்தை ஆயிட்டோம் அப்படின்னா அவருடைய கட்டளை ஃபாலோ பண்ணணும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மம் விநாசம் ஆகும். இந்த சரீரம் பழைய தமோ பிரதானமான சரீரமாகும். கடைசி வரை ஏதாவது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எதுவரை பாபாவின் நினைவில் இருந்து கர்மாதீத்த நிலையை அடையவில்லையோ அதுவரை மாயை ஆட்டிக்கொண்டே இருக்கின்றது. யாரையுமே மாயை விடவே விடாது. மாயை எப்படி ஏமாற்றுகின்றது என்று சோதனை செய்து கொண்டே கவனமாக இருக்க வேண்டும். பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார் என்பதை ஏன் மறக்க வேண்டும்? நம்முடைய உயிரினும் மேலானவர் அந்த தந்தைதான் என்று ஆத்மா சொல்கின்றது. பாபா தானம் செய்வதற்கு செல்வம் அளிக்கின்றார். கண்காட்சி மேளாவில் நீங்கள் நிறைய பேருக்கு தானம் செய்ய முடியும். தாங்களாகவே ஆர்வத்துடன் ஓட வேண்டும் என்று புரிய வையுங்கள். இப்பொழுது பாபா ஆர்வம் மூட்ட வேண்டியதாக இருக்கின்றது. அதிலும் கூட நன்கு புரிந்தவர் வேண்டும். தேக அபிமானம் உடையவர்களின் அம்பு தைக்கவே தைக்காது. பாடி கான்சியஸ்ல இருக்கிறாங்கன்னா அந்த அம்பு வேலையே செய்யாத.
அநேக விதமான வாட்கள் இருக்கின்றன. சண்டை போடுறதுக்கு வாள் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது அநேக விதமான வாள் இருக்கு. உங்களுடைய வாளும் மிகவும் கூர்மையானதாக இருக்க வேண்டும். பேருக்கு சென்று நன்மை செய்ய வேண்டும் என்று சேவைக்கான உற்சாகம் வேண்டும். கடைசியில ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த நினைவு வராத அளவிற்கு பாபாவை நினைவு செய்யுங்கள். பயிற்சி இருக்க வேண்டும். இப்பொழுதுதான் நீங்கள் ராஜ்ய பதவியை அடைவீர்கள். பயிற்சி இருந்தாதான் ராஜ்ய பதவி கிடைக்கும். கடைசி காலத்துல அல்லாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் நாராயணனை நினைவு செய்ய வேண்டும். அல்லானா முஸ்லிமோட கடவுள் இல்லை. அல்லான்றது காட். எல்லாம் ஒரே கடவுள் தான். அவங்கவுங்க லாங்குவேஜ்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. அராபிய லாங்குவேஜ்ல காடு என்ற வார்த்தைக்கு அல்லான்னு பேரு. இங்கிலீஷ்ல காடு, தமிழ்ல இறைவன், பகவான் அப்படின்னு ஹிந்தியில சொல்றோம். ஆனா பல பெயர்கள் இருக்கிறதுனால பல பொருட்கள் கிடையாது. ஒரு பொருள் தான். தண்ணி சொல்றோம், அப்புறம் வாட்டர்ன்றோம், நீலுன்றோம், பானின்றோம். எல்லாம் ஒரு பொருளை குடிக்குது. லாங்குவேஜ் வேற. எந்த லாங்குவேஜ்ல சொன்னாலும் தண்ணி தண்ணி தானே. அது மாதிரி அல்லானாலும் ஈஸ்வர்னாலும் காட் அப்படின்னாலும் காட் ஃபாதர் அப்படின்னாலும் பரம்பொருள் பரம் பிதா எல்லாமே ஒருத்தரை தான் குடிக்குது. ஒரு பொருள் தான். ஆனா பேரு வேற வேற அவங்கவுங்க லாங்குவேஜ்ல வச்சிருக்காங்க. அதனால கடைசி காலத்துல அல்லாவை நினைவு செய்ய வேண்டும். ஏன் பாபா அல்லாவை போய் நினைக்க சொல்றாரு? அது முஸ்லிமோட கடவுளாச்சே, அப்படிலாம் நினைக்க கூடாது. ஈஸ்வர அல்லா தேரே நாம் சபுகோ சண்மதி தே பகவான் அந்த பாட்டு இருக்கல்ல, ஈஸ்வரனும் அவரோட பேரு தான், அல்லாவும் அவரோட பேரு தான். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்ல புத்தி இருந்தா நம்ம புரிஞ்சுப்போம். அதனால அல்லாவை நினைவு செய்ய வேண்டும் அப்படின்னா சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. மற்றும் நாராயணனை நினைக்க வேண்டும். அவங்கதான் நம்மளோட எய்ம் ஆப்ஜெக்ட். பாபா மற்றும் ஆஸ்தியை நாராயணனை நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயையும் குறைந்தது அல்ல. ஒரேடியாக நிறைய பேரை அரைகுறையாக ஆக்கிவிடுகின்றது. யாருடைய பெயர் ரூபத்திலாவது மாட்டும் பொழுதுதான் தலைகீழான கர்மங்களின் கணக்கு உருவாகின்றது. ஒருவர் மற்றவருக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதுகின்றார்கள். தேகதாரிகளிடம் அன்பு ஏற்பட்டு விடுகின்றது என்றால் தலைகீழான கர்மங்களின் கணக்கு உருவாகி விடுகின்றது. பாபாவிடம் செய்திகள் வருகின்றன. தலைகீழான கர்மங்களை செய்துவிட்டு பிறகு நடந்து விட்டது, பாபா இந்த மாதிரி நான் தப்பு செஞ்சிருக்க கூடாது, செஞ்சுட்டேன் அப்படின்னு புலம்புறாங்க. அது முதல்ல யோசிக்கணும்ல. செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறீங்களே, ஏன் முதல்ல யோசிக்கல? அப்ப பக்ஷாதாபமே வராது இல்ல. அட தலைகீழான கணக்கு ஆகிவிட்டது தானே. அது முன்னாடி யோசிக்கணும்ல. ஒரு வேலை செய்யறீங்க, ஒரு கர்மா செய்யறீங்க அப்படின்னா செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், நான் அது செய்யலாமா வேணாவா. செஞ்சு முடிச்சுட்டு யோசிச்சாக்கா அதுக்கு பேர் என்னது? பக்ஷாதாபம். இந்த சரீரம் வயதானது. எந்த சரீரம்? பிரம்மா பாபாவுடைய சரீரம். அதை ஏங்க நினைக்கிறீங்க? பாவம் இருந்துட்டு போட்டோம். அவரே வயசான காலத்துல ஸ்ரீபாபாவே வந்திருக்கிறாரு. அந்த உடம்பு 93 வயசு வரைக்கும் இருந்தது. வயோதிகரோட உடம்புல சிவன் வந்திருக்கிறாரு. அந்த வயோதிகரை எதுக்கிட்ட டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த பிரம்மா பாபாவை நம்ம நினைக்கவே கூடாது, மறக்கவும் கூடாது. ஃபாலோ ஃபாதருக்காக அவரை மறக்க கூடாது. ஆனா பிரம்மா பாபா நினைச்சா ஆத்மா கிளியர் ஆகாது. அதனால அவரை நினைக்கவும் கூடாது. நீங்கள் ஏன் இந்த வயதான சரீரத்தை நினைக்கிறீங்க அப்படின்னு பாபா கேட்கிறாரு. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் அப்படின்னு சிவபாபா சொல்றார். இன்றைக்கு குஷியாக இருக்கின்றார்கள், பிறகு நாளைக்கே வாடி வதங்கி போய் விடுகின்றார்கள்.
பிறவி பிறவியாக பெயர் உருவத்தில் மாட்டி வந்துள்ளீர்கள் அல்லவா? சொர்க்கத்துல இந்த பெயர் ரூபத்தின் நோய் இருப்பது கிடையாது. அங்கே மோகத்தை வென்ற குடும்பம் இருக்கின்றது. நாம் ஆத்மாக்கள் சரீரம் அல்ல என்பதை சத்தியுகத்தில் இருக்கிற தேவதைகள் தெரிந்து வைத்திருப்பார்கள். இது ஆத்மா அபிமானிகளின் சத்தியுகம் ஆத்மா அபிமானிகளின் உலகமாகும். இது கலியுகம் தேக அபிமானிகளின் உலகமாகும். பிறகு நீங்கள் அரைக்கல்பம் ஆத்மா அபிமானிகளாக ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது தேக அபிமானத்தை விடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஆத்மா அபிமானியாக ஆவதின் மூலம் மிகவும் இனிமையாகவும் குளிர்ச்சியானவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். சோல் கான்சியஸ்ல இருந்தா ஆத்மா குளிர்ச்சியா இருக்கும். பாடி கான்சியஸ்ல இருந்தா அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பாடின்னு நினைச்சாலே அது கடுபடு பண்ணிடும். அதனால ஆத்மா உணர்வுல இருங்க. இப்படி மிகவும் குறைவானவர்களே அந்த ஆத்மா உணர்வுல இருக்கிறாங்க. பாபாவின் நினைவு மறந்து விடக்கூடாது என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆத்மா அபிமானியா இருக்கிறவங்க அவங்க ரொம்ப விரல விட்டு எண்ணிடலாம், ரொம்ப குறைவாதான் இருக்கிறாங்க. சதா பாபா நினைவு, ஆத்மா உணர்வு. என்னை நினைவு செய்யுங்கள், சார்ட் வையுங்கள் என்று பாபா கட்டளையிடுகின்றார். ஆனால் மாயை சார்ட் வைக்கவும் விடுவது கிடையாது. இப்படிப்பட்ட இனிமையான தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். இவர் பத்திகளுக்கு எல்லாம் பதி பரமேஸ்வர், தந்தைகளுக்கெல்லாம் தந்தை, பிதா பரமபிதா பரமாத்மா அல்லவா? பாபாவை நினைவு செய்து பிறகு மற்றவர்களையும் கூட தங்களுக்கு சமமாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். இதுல மிக நல்ல ஆர்வம் வைக்க வேண்டும். சேவாதாரி குழந்தைகளை பாபா வலையிலிருந்து விடுவித்து விடுகின்றார். சேவாதாரியை மட்டும் காப்பாத்திடுறாரு பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அவரோட ஹம்ஜின்ஸ், அவரே உலக சேவைக்காக வந்திருக்கிறாரு. அதனால சேவாதாரிக்கு பாபா நிறைய ஹெல்ப் பண்றாரு மத்தவங்களை விட. சூழ்நிலையை பார்த்து இப்பொழுது இந்த தொழிலில் ஈடுபட்டு விடு என்று சொல்வார். அவங்கவுங்களுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை, ஒவ்வொருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை வச்சு பாபா டைரக்ஷன் கொடுப்பாரு. குறிக்கோள் முன்னால் இருக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் கூட சித்திரங்களுக்கு முன்னால் நினைவில் அமர்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் ஆத்மா என்று மட்டும் புரிந்து பரமாத்மாவாகிய சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். விசித்திரமானவர்கள் ஆகி, அதாவது அஷரீரி ஆத்மா, இந்த உடல் நான் அல்ல, நான் உயிர் அப்படின்றத புரிந்து கொண்டு ஒளி புள்ளியாக இருக்கின்றேன். அது விசித்திர ஆத்மா. விசித்திரமான தந்தையை அவரும் அப்படிதான் இருக்கிறாரு, ஒளி புள்ளியா இருக்கிறாரு. அதனால நானும் ஒளி புள்ளி, அவரும் ஒளி புள்ளி அப்படின்னு நினைச்சிட்டு கடவுளை நினைவு செய்யணும். இதுதான் உழைப்பாகும். சிவபாபாவுக்கு உடம்பு கிடையாது, ஒளியானவர். நானும் ஒளியா இருக்கிறேன், ஒளிய நினைக்குது, அவ்வளவுதான். அது கொஞ்சம் உழைக்கணும். உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவது ஒன்றும் சாதாரண சுலபமான காரியம் இல்லை. நான் உலகத்திற்கு எஜமானனாக ஆவது கிடையாது அப்படின்னு சிவபாபா சொல்றார். உங்களை ஆக்குகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். நீங்க வரலன்னா அப்ப நாங்க கூட வரமாட்டோம் அப்படின்னு சொல்லல. ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. முண்டி அடிச்சுட்டு உட்காருவாங்க சத்தியுகத்துல. பாருங்க, இங்கெல்லாம் மோட்சம் வேணும்னு கேட்ட பிகேஸ்லாம் முதல்ல நிப்பாங்க. கிருஷ்ணர் பிறக்கும் போது நானும் போறேன், பூமியில போய் பிறக்கணும் அப்படின்ட்டு. அதுதான் இந்த மனுஷங்களை நம்பி ஒன்றும் பண்ண முடியாத. அதனால அவர் சைலண்டா விட்டுறாரு. மோட்சம்னு சொல்லிட்டு இருந்த பிகேஸ் சத்தியுகத்துல ஃபர்ஸ்ட் வருவாங்க பாருங்க. எல்லாமே பாபாவுக்கு தெரிஞ்ச காரணத்தினால அவர் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாரு.
எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கு. உலகத்தையே தான் குழந்தைகளா பாக்குறாரு. அதனால பிளஸ் விட மைனஸ் அதிகமா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்றார், அக்செப்ட் பண்ணிக்கிறார். எவ்வளவு மண்டையை உடைத்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. நல்ல குழந்தைகளுக்கு தானாகவே இந்த கவலை வரும். விடுமுறையை எடுத்துக்கொண்டு கூட சேவையில ஈடுபட வேண்டும் அப்படின்னு தோணும். நிறைய குழந்தைகளுக்கு பந்தனம் கூட இருக்கின்றது, மோகமும் இருக்கின்றது. பந்தனம் தானா போடுறது, வெளியில இருந்து வர்றது. மோகம் நம்மளுக்கு வர்றது, உள்ள இருந்து வர்றது. நிறைய குழந்தைகளுக்கு பந்தனம் இருக்கு, மோகமும் இருக்கு. உங்களுடைய அனைத்து வியாதிகளும் வெளியில் வரும் என்று பாபா கூறுகின்றார். அத சொல்றாங்களே, பார்க்கடலை கடையும் பொழுது ஆழகால விஷயம் வந்தது. அப்புறமா அந்த விஷயத்த நம்ம சிவன் எடுத்து முழுங்கிட்டாரு. நீலகண்டுன்னு பேர். அதனால அது பக்தியில காமிக்கிறாங்க. ஆனா இதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் இடைவிடாம கடைய வச்சாரு. கடைய கடைசியில சுதர்ஷன சக்கரம் வந்தது, கல்ப விருட்சம் மரம் வந்தது, ஐராவத யானை வந்தது. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்தது. அப்புறம் லாஸ்ட்ல மகாலட்சுமி வராங்க, கையில அந்த கலசத்தோட வராங்க. அதுலதான் தேவாமிர்தம் இருக்கு. உங்களுடைய அனைத்து வியாதிகளும் வெளியே வரும் அப்படின்னு பாபா சொல்றாரு. வெளியில வரும். நம்ம தான் இப்பதான் கடைய ஆரம்பிக்கிறோம்ல. சித்தா உடைய மருந்து சாப்பிட்டா முதல்ல எல்லாத்தையும் கிளப்பி விட்டுரும். அப்புறம் பர்மனன்ட் ரிலீஃப் இருக்கு. அதுல டெம்பரரி ரிலீஃப் அலோபதியில இருக்கு. ஆனா சித்தா மெடிசன் உடனே தீர்வு கிடையாது. முதல்ல இல்லாத வியாதிலாம் வரும். ஃபீவர்னு போனீங்கன்னா ஃபீவர் அதிகமாகும். அப்புறமா அப்படி டோட்டலா ஃபீவரே வராம ஆயிடும். மருந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இங்க சார்னிங், மனசுல கடைதல், ஞானத்தை கடையிறோம், ஞான சிந்தனை செய்யறோம். அப்ப நம்ம மனசுல இருந்து ஆழகால விஷயம் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. நெகட்டிவ் தாட்ஸ் அப்படி ஒரு வேளை வந்துச்சுன்னா அது ஒரு பேப்பர் பேனால மனசுல என்னெல்லாம் தோணுச்சோ அது எல்லாத்தையும் எழுதி சரண்டர் பண்ணிடுங்க பாபாவுக்கு. அதாவது நான் ஆழகால விஷயத்த கடவுள்கிட்ட கொடுத்துட்டேன். இனி நான் விஷயத்துல இருந்து என்னை நான் பாதுகாத்துக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா அதையே திரும்பி திரும்பி நினைக்காதீங்க, அது போயிடும். போகாம இருந்துச்சுன்னா லெட்டர் எழுதிடுங்க பாபாவுக்கு. நீங்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பாபாவை நினைக்கிறது மறக்க கூடாது. மாயை உங்களை விலக்குவதற்கு முயற்சி செய்கின்றது. இவ்வளவு நாள நம்ம கஸ்டமரா இப்ப என்ன அவங்க நம்ம கடைக்கே வர்றதில்லை அப்படின்னு மாயா பாக்குது. அதனால உங்களை பாபாட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுது. பாபா சொல்றாரு, நினைவுதான் முக்கியம். ஆனா நீங்க பாபா நினைவுலே இருந்தீங்கன்னா உங்களை தொட்டா மாயாவுக்கு ஷாக் கிடைக்கும். அதனால அவங்க உங்களை டச் பண்ண மாட்டாங்க. படைப்பு மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடையின் ஞானம் கிடைச்சிருக்கு. நம்ம பாபா நினைவிலே இருந்தோம்னா மாய கிட்ட வராது. நம்மளுக்கு பாபாவே நினைக்கலாம், படைப்பை பற்றியும் நினைக்கலாம். அது கூட பாசிட்டிவ் தாட்ஸ் தானே, வேஸ்ட் நெகட்டிவ் தான் நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒண்ணு ஸ்ரீ பாபா நினைவு அல்லது ஞானத்தினுடைய முதல் இடை கடை ஞானத்தை சிந்தனை பண்ணணும், விசார் சாகர் மந்தனம் பண்ணணும். வேறு என்ன வேண்டும்? பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். எண்ணம் சொல் செயலின் மூலம் யாருக்கும் துக்கம் கொடுப்பது கிடையாது. குளிர்ந்தவர்களாக ஆகி நடக்கிறார்கள் என்றால் பாக்கியம் உருவாகி கொண்டே இருக்கின்றது என்று அர்த்தம். ஒருவேளை யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவருடைய பாக்கியத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகின்றது. ஞானத்தை புரியலன்னா நீங்க டென்ஷனே ஆகாதீங்க, அவங்களுக்கு பாக்கியத்துல இல்லைன்னு அர்த்தம். யாருடைய பாக்கியத்தில் இருக்கின்றதோ அவர்கள் நல்ல விதத்தில் ஞானத்தை கேட்பார்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப இவங்க தேவாத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். என்னென்ன செய்கின்றார்கள் என்ற அனுபவமும் சொல்கின்றார்கள் அல்லவா? என்னவெல்லாம் செய்தோமோ அதன் மூலம் துர்கதியை தான் அடைந்தோம் என்று இப்பொழுது தெரிகின்றது.
பாபாவை நினைவு செய்தால்தான் சத்கதியை அடைய முடியும். யாராவது மிகவும் கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நினைவு செய்கின்றார்கள். அந்த 1 மணி நேரம் நினைக்கிறதுக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு. இல்லை என்றால் யோகத்தில் உறங்கி கொண்டிருத்தல், ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். யோகா பண்ணும் பொழுதுதான் தூக்கம் வருது. அரை கல்பம் ஏமாற்றம் அடைந்தீர்கள். இப்பொழுது பாபா கிடைத்திருக்கின்றார், மாணவ வாழ்க்கை இருக்கின்றது என்றால் குஷி என்பது இருக்க வேண்டும் என்று சிவ தந்தை கூறுகின்றார். ஆனால் பாபாவையே அடிக்கடி மறந்து விடுகின்றார்கள். நீங்கள் கர்ம யோகிகள் என்று பாபா கூறுகின்றார். அந்த தொழில் போன்றவற்றை செய்யத்தான் வேண்டும். குறைவாகவே உறங்க வேண்டும். அமிர்த வேளையில ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணிருக்கணும், முன்னாடி நாள் சீக்கிரம் தூங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பழகிடுச்சுன்னா அந்த தூக்கம் செட் ஆயிடும். சாப்பாடும் குறைச்சிக்கணும், தூக்கத்தையும் குறைச்சிக்கணும். நினைவின் மூலம் வருமானம் உண்டாகும், குஷியும் இருக்கும். கண்டிப்பாக பாபாவுடைய நினைவில் அமர வேண்டும். பகலில் நேரம் கிடைப்பதில்லை, ஆகையினால் இரவு நேரத்தில் நேரம் ஒதுக்க வேண்டும். நினைவின் மூலம் மிகுந்த குஷி இருக்கும். யாருக்காவது பந்தனம் இருக்கின்றது என்றால், எனக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைய வேண்டும், இதிலிருந்து யாரும் எங்களை தடுக்க முடியாது என்று சொல்லலாம். நான் பாபா வந்திருக்கிறாரு, கடவுள் வந்திருக்கிறாருங்க, 5000 வருடங்கள் கழிச்சு அவர்கிட்ட இருந்து நான் ஆஸ்தி அடையிறதுக்காக நான் கிளாஸ்க்கு போறேன், என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு தைரியமா சொல்லணும். அரசாங்கத்திற்கு மட்டுமே சென்று புரிய வையுங்கள், விநாசம் முன்னால் இருக்கின்றது. பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசம் ஆகும். எல்லா விகர்மம் விநாசம் ஆகிறதுக்கு ஒரே வழி சிவ நினைவு. ஏன்னா அவர்தான் பாவ கட்டேஸ்வரர். பாவங்களை எரிக்கக்கூடிய சக்தி ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த அழித்தல் அப்படின்னு சொல்றாங்களே, கடவுள் படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழில் செய்யறாரு. பிரம்ம மூலமா இப்ப படைச்சிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் சங்கர் மூலமா அழிக்க போறாரு. எதை அழிக்க போறாரு? உலகத்தையா? நம்மளுடைய தீவினைகளை, நம்ம செஞ்ச பாவங்களை. அது தந்தையிடமிருந்து வரக்கூடிய ஒளி கிரணங்கள் அந்த பாவங்களை எரிச்சிடும். அதனால விகர்மங்கள் விநாசமாகும். ஒரே ஒரு வழியினால கடவுளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், சதா சிவ நினைவில் இருக்க வேண்டும். மேலும் இந்த கடைசி பிறவி தூய்மையாகவும் இருக்க வேண்டும். பாபா நினைச்சிட்டு தூய்மையை விட்டுறக்கூடாது, அதான் மெயின் சப்ஜெக்ட். ஆகையினால நாங்கள் தூய்மையாக இருக்கின்றோம். ஆனால் யாருக்கு ஞானத்தின் போதை இல்லையோ அவர்கள்தான் சொல்வார்கள், இங்க வந்துவிட்டு பிறகு தேகதாரிகளை நினைவு செய்து கொண்டிருத்தல் என்பது கிடையாது. அதனால அவங்களுக்கு ஆன்மீக போதை இல்லை அப்படின்னாதான் அவங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. நாம பாபா குழந்தை ஆயிட்டோம் அப்படின்னா பாபா சொல்ற நியமப்படிதான் நடக்கணும். முக்கியமான நியமம் இறை நினைவில் இருக்கணும். எந்த தேகதாரையும் நினைக்க கூடாது. தேக அபிமானத்தில் சண்டையிடுவது என்றால் அது கோபம் எனும் பூதமாகி விடுகின்றது. பாபா கோபப்படுபவர்களின் பக்கம் பார்ப்பது கூட இல்லை. கோபம் என்பது பூதமாகி விடும் போல பாபா சொல்றாரு. கோபப்பட்டா அவங்க பக்கம் பாபா பார்க்க கூட மாட்டாராம். ஆக்சுவலா பாபா ஒரு முரளியில சொல்லியிருந்தார, கோபம் 3 ஜன்னல்கள் மூலமாக வெளியில தெரியுமா. ஒரு ஜன்னல் ஞாபகம் இருக்கா? பாபா சொன்ன முரளி, கோபம் 3 ஜன்னல்கள் மூலமா வெளிப்படும். ஒரு ஜன்னல் மனசு, 2வது ஜன்னல் வார்த்தைகள், 3வது ஜன்னல் கர்ம இந்திரியங்கள் மூலமா, கர்மனால. அதாவது முகத்தை சிடுசிடுன்னு வச்சுப்பாங்க, சிலர் கை பேசும், அதெல்லாம் கர்மத்துல வர்றது, கோபத்தினுடைய உச்சகட்டம் அது.
முதல்ல மனசுல வரும், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வாயில வருது, அடுத்து செயல்ல வந்துருது. ஆனா பாபா யாரு கோவப்படுறாங்களோ அவங்கள பார்க்கவே விரும்பலையாம் பாபா. பாபாவை நினைவு செய்தால்தான் மலராக ஆக முடியும். சிவ தந்தையின் நினைவுல இருந்துகிட்டே இருந்தாதான் மலராக ஆக முடியும். முக்கியமான விஷயமே பாபாவை நினைக்கிறது தான். ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டே இருந்தாலும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, நீங்க எந்த ஒரு வேலையை கூட பண்ணுங்க, ஆனா பாபாவை நினைங்க. மத்த மனுஷங்க கிட்ட பார்த்து அவங்க கிட்ட நீங்க பேசுறீங்க, அவங்க சொல்றது நீங்க கேக்குறீங்க, ஃபீல்டுல இருக்கிறீங்க, ஆனாலும் பாபாவை நினைங்க மனசுல அப்படின்னு பாபா சொல்றாரு. சேவையில் எலும்பையும் களைப்படையாமல் கொடுக்க வேண்டும். பிராமணர்கள் தங்களுக்குள் இனிமையானவர்களாக இருக்க வேண்டும். உவர்ப்பான உப்பு நீராக இருக்கக்கூடாது. சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பு, பாபாவிடம் கூட வெறுப்பை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு சக மனிதர்களை வெறுக்கிறாங்க. நாம ரொம்ப பர்ஃபெக்ட் ஆயிட்டோமா? 100% பர்ஃபெக்டா இருக்கிற கடவுளையே கூட வெறுக்கிறாங்களே. யோசிச்சு பாருங்க. வெறுப்புன்னு வந்துட்டா எல்லாருமேலயும் அந்த வெறுப்பு காட்டுறாங்க. அப்புறம் கடவுளையும் திட்டுறாங்க, அவரையும் வெறுக்கிறாங்க. இறைவனை வெறுத்துட்டு எங்க போறதா உத்தேசம்? பூலோகத்தை விட்டு வேற உலகம் போனாலும் அங்கேயும் சிவன் இருக்கிறாரு. 3 உலகம் அவருடையது. எங்க போவீங்க? அந்த 3 உலகத்தை விட்டுட்டு வேற எங்க போறோம்? அதனால பாபா சொல்றாரு, ஒருவர் மற்றவர் மீது வெறுப்பு, பாபாவிடம் கூட வெறுப்பை கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன பதவியை அடைவார்கள்? கூட இருக்கிறவங்களையும் வெறுக்கிறது, கடவுளையும் வெறுக்கிறது. உங்களுக்கு காட்சி ஏற்படும். பிறகு அந்த சமயத்தில் நாம் தவறு செய்துவிட்டோம் என்று நினைவு வரும். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? அதிர்ஷ்டத்துல இல்லைன்னா என்ன பண்ண முடியும் என்று பாபா சொல்லிவிடுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், பந்தனமற்றவர்களாக ஆவதற்கு ஞானத்தின் போதையில் இருக்க வேண்டும். ஞானத்தின் போதையில் இருக்கும் பொழுது பந்தனமற்றவர்களாக ஆக முடியும். தேக அபிமான நடத்தை இருக்கக்கூடாது. தங்களுக்குள் உவர்ப்பானவர்களாக இருக்கக்கூடாது. அந்த சம்ஸ்காரம் இருக்கக்கூடாது. அதாவது உப்பு தண்ணி போல இருக்கக்கூடாது. தேகதாரிகளிடம் அன்பு இருந்தது என்றால் அது பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆக முடியாது. தேகதாரிகள்கிட்ட அன்பு வச்சா ஏற்கனவே நம்ம பந்தனத்துல இருக்கிறோம். புதுசா நீங்க யார் மேலேயாவது அன்பு வச்சீங்கன்னா இன்னும் ஒரு பந்தனத்தை கிரியேட் பண்ணிடுவீங்க. அதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டமாயிடும். அன்பு வைக்கும் போது தெரியாது, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தெரியும். அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால பாபா சொல்றாரு, தேகதாரிகளிடம் அன்பு இருந்தது என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆக முடியாது. செகண்ட் பாயிண்ட், கர்ம யோகியாகி இருக்க வேண்டும். கண்டிப்பாக நினைவில் அமர வேண்டும். ஆத்ம அபிமானிகளாக ஆகி மிக இனிமையாகவும் குளிர்ச்சியானவர்களாகவும் ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சேவையில் எலும்பையும் களைப்பற்ற உழைப்பையும் கொடுக்க வேண்டும். வரதானம். ஸ்ரீமத்துல மன்மத்தனுடைய வழி மற்றும் பரமத்து மற்றவங்களுடைய வழி, மக்களின் வழியின் கலப்படத்தை முடிவடைய செய்யக்கூடிய உண்மையான சுய கல்யாணி, சுயத்திற்கு
நன்மை செய்பவர் ஆகுக. தந்தை குழந்தைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களையும் சுய நன்மை மற்றும் உலக நன்மைக்காக கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவற்றை வீணானவற்றில் ஈடுபடுத்துவது, நன்மையற்ற காரியத்தில் ஈடுபடுத்துவது, ஸ்ரீமத்தில் மனதின் வழி மற்றும் மக்களின் வழியை கலப்படம் செய்வது, இது நாணயம் இன்மை ஆகும். நாணயம் இன்மை அப்படின்னா அந்த ஹானஸ்டி இல்லை அப்படின்னு பாபா சொல்றாரு. எந்தெந்த விஷயம் அப்படின்னா, அனைத்து பொக்கிஷங்கள்லையும் சுயநலத்துக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இந்த பொக்கிஷங்களை எதுக்காக கொடுத்திருக்கிறாரு? உலக நன்மைக்காக. அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பாபா சொல்றாரு, மனதின் வழி மற்றும் மக்களின் வழியை கலப்படம் செய்யக்கூடாது. இது நாணயம் இன்மை ஆகும். அதாவது மண்மத்து பரமத்து ஸ்ரீமத்துல மிக்ஸ் ஆகாம இருக்கணும். இப்பொழுது இந்த நாணயமின்மை மற்றும் கலப்படத்தை முடிவடைய செய்து ஆன்மீக தன்மை மற்றும் கருணையை தாரணை செய்யுங்கள். தன் மீதும் மற்றும் அனைவரின் மீதும் கருணை கொண்டு சுயத்திற்கு நன்மை செய்பவர்கள் ஆகுங்கள். சுயத்தை பாருங்கள், தந்தையை பாருங்கள், பிறரை பார்க்காதீர்கள். பரமத்து மாதிரி பரதர்ஷன், அதை பார்க்காதீங்க. சிவபாபா மட்டும் பாருங்க. ஃபாலோ ஃபாதர், சி ஃபாதர். ஸ்லோகன் சொல்றாரு, யார் எங்கும் கவர்ச்சிக்கப்படாமல் இருக்கின்றார்களோ அவர்களே சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியும். யாரோட அட்ராக்ஷன்ல யார் மாட்டாம இருக்கிறாங்களோ அவங்க சந்தோஷமா இருக்கலாம். அட்டாச்மெண்ட்லயோ அட்ராக்ஷன்லயோ போய் மாட்டிட்டாங்கன்னா நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும். அதனால யாரோடைய அட்ராக்ஷன்ல யார் மாட்டாமல் இருக்கின்றார்களோ அவர்களே சதா மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி. Thank you.